ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நார்மல் சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ தான் எந்திரிச்சோம். டைம் ஆக்சுவலி 12 o'clock தான் ஆகுது. ஓகே, சண்டேனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எந்திரிச்சாச்சு. இப்போ நாங்கள் அப்படியே சாப்பிட்டு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கும் கிளம்புறோம். உங்களுக்கு அப்படியே வீடியோவில் காட்டுறோம், வாங்க. ஸோ மார்னிங் நான் வந்து கோதுமை தோசை தான் சுட்டிருந்தேன். நீங்கள் நார்மலாக கோதுமை தோசை கலக்கி பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் அது வந்து எப்படி சொல்கிறது, யாருமே சாப்பிட மாட்டோம் விரும்பி. பட் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆனியன், அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி இதெல்லாமே ஆட் பண்ணி போட்டிங்கன்னா இனி கொஞ்சம் அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே கொடுக்கும், அதை என்ஹான்ஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி தான் நான் கோதுமை தோசை பண்ணியிருந்தப்போ எங்கள் 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. யூஸ்வலாக நம்ம 1-2 சாப்பிட்ற இடத்துல 3ன்னு சாப்பிட்டா நீங்கள் நினச்சி பாருங்களேன். ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. அது கூட நான் தக்காளி தொக்கு பண்ணியிருந்தேன். ஸோ 2 பேரும் நல்லாவே சாப்பிட்டுட்டோம். காலையில் என்னடா சமைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் அது அப்படியே சாப்பிட்ற டைமில் நான் குக் வித் கோமாளி எப்போவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துருவேன். சாட்டர்டே சண்டே இஸ் பிகாஸ் ஆஃப் புகழ். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த ஷோவையும் பார்த்துட்டு அப்படியே நான் ஹஸ்பண்டுக்கும் கொண்டு போய் கொடுத்தேன். அவரும் அதை என்ஜாய் பண்ணி நல்லாவே நாங்கள் எங்களோட மார்னிங் ரொட்டீனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்களும் குக் வித் கோமாளியோட ஃபேன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடு கொஞ்சம் க்ளீனிங் பண்ணுற வேலையெல்லாம் இருந்தது. ஸோ அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்கனால நம்ம ஈவினிங் வந்து ஏதாவது செய்யலாம்னு நினச்சாலுமே நமக்கு செய்ய தோணாது. அதான் இப்போவே முடிச்சாச்சு கைஸ். நாங்கள் வந்து இப்போது காலையில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஐ மீன் காலையில் இல்லை, பிரஞ்சாக நாங்கள் 12 o'clock சாப்பிட்டது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ வந்து ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்கனால மத்தியானம் நான் வந்து ஈஸியாக பொங்கல் வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பொங்கல் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். கூடவே கிச்சன் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது, விச் மீன்ஸ் பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு இருக்குது. அதெல்லாம் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. என்னென்ன பண்ணுறோங்கிறதையும் காட்டுறேன். கெட் ரெடி வித் மீயும் இந்த வீடியோவில் வரும். கிச்சன் ரொம்பவே மோசமாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இதை ஃபட்டாஃபட் இப்போ க்ளீன் பண்ணிடலாம். நான் இங்கே பொங்கல் ஆல்ரெடி வச்சுட்டே தான் இங்கே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படியே கிச்சனில் வந்து க்ளீன் பண்ணுற வெசல்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ இந்த டைம் இங்கே குக்கர் விசில் வேகிற டைமில் நம்ம எதையும் பண்ணிட்டோன்னா நம்மளோட வேலை அப்போவே முடிஞ்ச மாதிரி இருக்கும். இல்லை விசில் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலான்னு நினச்சோன்னா நமக்கு கண்டிப்பாக பண்ணவே தோணாது. ஸோ நீங்கள் கிச்சனில் இருக்கும்போதே இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே நான் வந்து கிச்சன் கவுண்டர்லாம் நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் வேறு வேலையே இருக்காதுல, நம்ம சாப்பிட்டு முடித்தோன்னே நம்ம எப்போ போல் ரெடியாக ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ரொட்டீன் இருந்தது. கிச்சனில் இப்படி தான் இருக்குது. க்ளீன் பண்ணக்கப்புறம் ரொம்பவே நீட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் என் பசி தாங்கவே முடியல. அதனால் நானும் சீக்கிரமாக க்ளீன் பண்ணுற கிளிப்பிங்கை காமிச்சிட்டு சாப்பிட ரெடி ஆயாச்சு. என்னடா மத்தியானம் பொங்கல்னு பார்க்குறீங்களா, இன்னுமே தூக்க வருமே அப்படின்னு சொன்னால் நாங்கள் 12 மணிக்கு தான் எழுந்திரிச்சதே. ஆக்சுவலி கொஞ்சம் பிரிஸ்காக தான் இருந்தோம். அதுவும் இல்லாமல் நான் இங்கே ரொம்ப கீயெல்லாம் போடாமல் கம்மியாக தான் வச்சு செஞ்சேன். ஸோ இப்போ நான் சாப்பிட்றேன். கடையில் கொடுக்குற பொங்கல் மாதிரியே இருக்குங்க ஆனஸ்ட்லி. இன்னும் வந்து மேக்ஸிமம் கீழே தான் இருப்பான், சோஃபாலெல்லாம் ஏறவே மாட்டான். அழகாக சோஃபா இந்த குளிர் டைமில் அழகாக சோஃபாவில் ஏறி இப்படி உட்காந்துட்டு இருந்தான். எங்களுக்கு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜாவத் கூடயும் ரொம்ப அட்டாச்ட் ஆகி நல்லா கோஸியாக அவங்க கூட படுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கிளிப்பிங் காமிக்கலான்னு சொன்னேன்ல, பார்த்தீங்களா நான் ரெடி ஆகி கிளம்பவே செஞ்சுட்டேன். பிகாஸ் நாங்கள் குக் வித் கோமாளி பார்த்து அப்படியே மூழ்கிட்டோம். ஸோ என்னால் கெட் ரெடி வித் மீ எடுக்கவே முடியல. ஸோ நாங்கள் ஃபங்க்ஷன் டைரெக்டாக போயாச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது ஹால். ஓகே, இப்போ ஹால் வந்தாச்சு. அடுத்தது என்ன சாப்பாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ கரெக்டாக அந்த டைம் பார்த்து க்ரூம் அண்ட் பிரைட் வந்துட்டாங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பெங்களூர் ஸ்டைல் மேரேஜ் மாதிரி. ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் தூவி அவங்கள அப்படியே இன்வைட் பண்ணி உள்ளே வர வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ஸோ இந்த கிளிப்பிங்கெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அப்படியே எங்கள் 2 பேர்த்தையும் காட்டியிருக்கோம். பிகாஸ் நான் வீட்டில் இருந்து ரெடியானதை காட்ட முடியுதில்ல இல்லையா. ஒரு வழியாக சாப்பாடுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபுட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. லைக் பிரியாணி ஸ்டார்டர்ஸ் முன்னாடியே ரொம்பவே ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்றக்குள்ளே ஃபுல் ஆகிட்டோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நிறையா வச்சுருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஃபுல்ஃபில்டாக எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. ஸோ நல்லாவே இருந்துச்சு இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன். ஸோ வர வழியில் கிளைமேட் சூப்பராக இருந்தது, அதுதான் எடுத்திருந்தேன் உங்களுக்கு வீடியோ. ஸோ கைஸ் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் எங்கள் அவுட்ஃபிட் ஆன் த வே ஹோம். சரி இங்கே கேமரா நல்லா இருக்கேன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தோம். ஸோ இனி வீட்டுக்கு போய் மீதி இருக்கிற vlog-ஐ கண்டினியூ பண்ணுறோம். நைட் டைம் வீட்டுக்கு போகாமல் இங்கேருந்து ஃபோட்டோ செஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலி இந்த பிளேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு காட்டணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ. கொஞ்சம் அப்படியே இந்த ரோட்ஸை காட்டுங்க. ஹாய்
ஸோ நாங்கள் போயிட்டு வந்துட்டோம், ஹாப்பியாக என்ஜாய் ஸோ பண்ணிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூரில் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுற? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஊருக்கும் இங்கே இருக்க சாப்பாடுக்கும். லைக் வெட்டிங் ஃபுட் நான் சொல்கிறேன். நம்ம ஊர்லலாம் வந்து டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி நம்ம ஊரில் சூப்பராக இருக்கும் ஃபுட்டெல்லாம். இங்கே வந்து வித் பிரியாணி அவங்க நிறையா ஃபுட்டெல்லாம் ஆட் பண்ணி நமக்கு தராங்க. லைக் நான் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ், நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சு. நம்ம ஊர்லனா பிரியாணி, தால்ச்சா, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஃப்ரை கொடுப்பாங்க. பட் அதுவே செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஊரில் என்னென்னா அப்படின்னா டேரெக்டாக நம்ம பிரியாணி போயிடுவோம். ஸோ பட் இங்கெல்லாம் அப்படி இல்லை. ஸ்டார்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர் கொண்டு வருவாங்க. தே ஸ்டார்ட் வித் ஸ்டார்டர்ஸ் ஆக்சுவலி. ஆமாம், அவங்க ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியில் பிரியாணி போகிறாங்க. அப்போ நமக்கு பிரியாணியோட சாப்பிட்ற ஒரு ஃபீலே போயிடுது. எங்களுக்கு அதுக்குள்ளே முடிஞ்சிச்சுடா அப்படின்னு பார்த்தா அப்போ தான் கொண்டு வந்து பிரியாணி வைக்கிறாங்க. அப்போவே எங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக இங்கே பெங்களூர் கல்ச்சர்ஸ் வந்து அப்படி தான். பட் எனிவேஸ் வி என்ஜாய் த ஃபுட். ஆக்சுவலி நிறையா ஃபுட் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்கே போகிறது. ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.